வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. வால்பாறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப ஒளி விழா. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் இன்று கார்த்திகை தீப விழாவில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப ஒளி தீபத்தை முருகனை தேரில் ஏற்றி கோவில் வளாகத்தை 3 முறை சுற்றி வந்து மக்களுக்கு அருள் படைத்தார். இந்த நிகழ்வில் தீப ஒளியில் முருகனின் வேல் கொண்ட தீப ஒளியை சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு விளக்குகளையும் ஏற்றி சிறப்பாக வழிபட்டனர். இதில் எஸ்டேட் பகுதியில் இருந்தும் வால்பாறை டவுன் பகுதிகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அடுத்து ஜக்கரவளையம் பகுதிக்கு அரசு பேருந்து இயக்காததால் மாணவ மாணவிகள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளின் நலன் கருதி பள்ளி நேரங்களில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ளது ஜக்கரவளையம் ஊராட்சி. இங்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த நெகமும், செட்டிக்காவளையம், சிறுகலந்தை, சாலைப்புதூர் உள்பட பல்வேறு பகுதியிலிருந்து மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவ மாணவிகள் வந்து செல்ல காலை 9 மணி மற்றும் மாலை 4 மணி என அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. பெரும்பாலும் விவசாய கூலி தொழிலாளர்களின் குழந்தைகள் என்பதால் பேருந்தில் பயணித்து கல்வி கற்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 1 வருட காலமாக பொள்ளாச்சியிலிருந்து நெகமும், சிறுகலந்தை வழியே ஜக்கரவளையத்திற்கு இயக்கப்பட்ட பேருந்து நடுவழியில் அடிக்கடி பழுதாகி நின்றதால் மாணவ மாணவிகள் புத்தக பையை சுமந்து கொண்டே சென்று வருகின்றனர். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பகுதியில் செல்ல வேண்டும் என்பதால் தங்களது குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்பது இப்பகுதி பொதுமக்களின் தங்களது குழந்தைகள் நலன் கருதி போக்குவரத்து துறை மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பல முறை கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் இன்றளவும் பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது. இந்நிலையில் 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்த பள்ளி மாணவ மாணவிகள் அப்பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக வீடு திரும்ப முடியாமல் தவித்து வந்தனர். 4 மணிக்கு வர வேண்டிய பேருந்து 5 மணி ஆகியும் வராததால் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது வாகனங்கள் மூலம் மாணவ மாணவிகளை அவர்களின் வீடுகளுக்கு அழைத்து செல்லும் நிலை ஏற்பட்டது. பள்ளி கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருகிறது என கூறும் அரசு, கல்வி பயில ஆர்வம் இருந்தும் போக்குவரத்து வசதி இல்லாத காரணமாக கல்வித்திறன் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறும்போது 2.5 கிலோமீட்டர் தூரம் ஜக்கரவளையம் பள்ளிக்கு சுற்றுப்புற பகுதியில் இருந்து பள்ளிக்கு அனுப்பி வருகிறோம். ஆனால் பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நிற்பதால் குழந்தைகள் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மேலும் மாலை நேரத்தில் பள்ளி முடிந்தும் நடந்தே வீட்டுக்கு வருவதால் தாமதமாக வீட்டிற்கு வந்து சேர்கின்றனர். இதனால் பெண் குழந்தைகள் வைத்திருக்கும் தாங்கள் ஒருவித அச்சத்துடனே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளின் நலன் கருதி காலை மற்றும் மாலை வேளைகளில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சிறுகலந்து பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறாங்க. எங்கள் குழந்தைங்க ஒரு 30-40 குழந்தைங்க ஜக்கரவளையம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 9:30 மணிக்கு சிடிஎஸ் 13 வர வேண்டிய பஸ் இன்றைக்கி வரலிங்க. அது என்ன கேட்டாலும் பஸ்ஸு ரிப்பேரு, பஸ்ஸு ஒர்க் ஷாப்பில் இருக்குது, ஏதாவது ஒரு பெட்டிஷன் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் சிடிஎஸ்சிலையும் கூட இது மாதிரி மனு எல்லாமே கொடுத்து பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு பஸ்ஸு சௌகரியமே கொஞ்சம் கிடையாது. 2 பஸ்ஸு தான் இருக்குது. அது இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் ஸ்கூல் குழந்தைகளை எப்படி தாட்டுறது? காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிடுறேன். எங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போச்சா இல்லையானுங்கிற தகவலும் கூட எங்களுக்கு டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொன்னால் மட்டும்தான் தெரியுது. அப்போ இந்த பஸ் ஏன் வரக்கூடாதுங்க? எங்களுக்கு சாலப்புதூர், செட்டிக்காவளையம், நெகம்பத்துலேருந்தே வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு மட்டும் இந்த பஸ் சௌகரியம் இல்லாமல் இருக்கிறது எதனால்? எங்களுக்கு கரெக்டாக பஸ்ஸு கொடுங்க. ஸ்கூலுக்கு பாரு மழையிலையும் நடந்து போகிறாங்க, வெயிலில் காட்டுச்சாலையில் அந்த வழியாக தான் நடந்து போகணும். பஸ் சௌகரியம் இல்லாதப்போ நாங்கள் எப்படி ஒரு பொட்ட பிள்ளையாகட்டும் பசங்களாக இருக்கட்டும் எப்படி தனியாக அனுப்புறது? பயமாக இருக்குதில்ல எங்களுக்கு. கொஞ்சம் பஸ் சௌகரியம் பண்ணி கொடுத்தா பரவாயில்லைங்க. என் பேர் சுமதிங்க. நாங்கள் சிறுகலந்து பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேங்க. இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஜக்கரவளையம் ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்க. 2.5 கிலோமீட்டர் தூரம் வருதுங்க. போய் வரக்கு பஸ்ஸு சரியாக வரமாட்டேங்குது. அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுதுங்க. பஸ் ரிப்பேர் ஆகிறதுனால குழந்தைங்க புத்தக பையெல்லாம் சுமந்துட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. வெயிட்டு சுமந்துட்டு போகணும், நடந்து போகணும். பெண் குழந்தை நிறைய போகிறாங்க. அவங்க போய் வர வரைக்கும் பஸ் இல்லாதனால நடந்து போகிறனால எங்களுக்கு வர வரைக்கும் பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு.
2.5 கிலோமீட்டர் நடந்து வந்தால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் கூலி வேலைக்கு போகிறவங்க தான். எங்களுக்கு வசதி இல்லாதனால தான் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரக்கெல்லாம் வசதி இல்லை. இந்த பஸ்ஸை நம்பி தான் குழந்தை போகுது. அதனால இப்போ பஸ் சரியாக வராதனால தான் நாங்கள் இப்போ பேட்டி கொடுக்குறோங்க. பஸ் வர மாதிரி பண்ணணும். என் பேர் சதீஷ்குமாருங்க. ஜக்காரபாளையம் கிராமம். இப்போ ஜக்காரபாளையம் கிராமத்தில் ஸ்கூல் எம்என்எம் ஹை ஸ்கூல்னு அரசு உதவி பெறும் பள்ளி இருக்குது. இந்த பள்ளிக்கு பார்த்திங்கன்னா சிறுகலந்தை, செட்டிக்காவளையம், சாலப்புதூர், நேகமம் இது மாதிரி கிராமங்கள்லேருந்து அந்த பள்ளிக்கு வர்றாங்க. வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் டைமுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் இருக்குது. 13ஆம் நம்பர் கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் இருக்குது. பல நாட்கள் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு வரதில்லை. நாங்களும் தொடர்ந்து பிஎம் கிட்ட பெட்டிஷனாகவும் புகாராகவும் கொடுத்து பார்த்தோம். பல டைம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அதை பிஎம் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி காலையில் பஸ் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. கூப்பிட்டு கேட்டப்போ பிஏ காலேஜ் பக்கம் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. நேற்றுக்கு சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஜக்காரபாளையம் போட்டு திரும்பி போகிறப்ப குழந்தைங்க போகிறக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. இப்போ இன்றைக்கி காலையிலேயே அதே நிலைமை தானுங்க. கிட்டத்தட்ட வாரத்தில் 4 நாளைக்கு 5 நாளைக்கு இந்த பஸ்ஸு வரமாட்டேங்குது. இந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பேக் தூக்கிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்ரு காட்டு வழியாக நடந்து வர வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கான உரிய பாதுகாப்பு இருக்குதா? டவுனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதப்போ கிராமப்புறத்தில் அது தோட்டத்தை வழியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அப்போ எது மாதிரியான பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுக்கும்? பாதுகாப்பு கொடுக்க முடியாது கிராமங்களில். ஆனால் அந்த அரசு இந்த போக்குவரத்தையாவது சரி செய்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் மனுவாக கொடுத்துருக்குறோம். பல தடவை ஃபோன் பண்ணிக்கிறோம். இப்போ இன்றைக்கி காலையில் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணால் மேனேஜர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருங்க. ஏன்னா ரிப்பேருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இது நாங்கள் ஒவ்வொரு தடவையாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வரல அப்படின்னா உடனே ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாங்க. ஹெட் மாஸ்டர் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு டீச்சர்ஸ் ஒரு 2 கார் வச்சுருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் கூட்டிகிட்டு போகிற நிலைமை இருக்குது. பச்சைமலை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சத்துணவு கூடம் இல்லாமல் சமையலர் திணறல். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் பச்சைமலை எஸ்டேட்டில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சத்துணவு கூடம் புறணமைப்பு என்ற பெயரில் சத்துணவு கூடத்தின் மேல்கூரையை இடித்து பல மாதங்கள் ஆகியும் சரி செய்யாத நகராட்சி நிர்வாகம். தற்போது இந்த பள்ளி 1957ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளி தற்போது 73 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மதிய உணவை சத்துணவாக மாற்றிய நாளில் இருந்து நகராட்சி சார்பாக சத்துணவு கூடம் பள்ளிகள் அமைக்கப்பட்டது. தற்போது இவ்வளவு நாட்களாகியும் அதன் மேல் கூரையிலிருந்து மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகுவதாலும் பாலடைந்த நிலையில் சத்துணவு கூடம் உள்ளதால் அமைப்பாளர்கள் சமையல் செய்வதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினால் நகராட்சி நிர்வாகம் புனரமைப்பு என்ற பெயரில் கடந்த 3 மாதங்களாக எந்தவித பணியும் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் சத்துணவு சமையலர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகிறார்கள். மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளியின் மேல்கூரை கடந்த கால மழையில் இடி விழுந்து மேல்கூரை அனைத்தும் முடிந்து ஆங்காங்கே மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகுகிறது. இதனை மாற்றும்படி பலமுறை நகராட்சிக்கும் கல்வித்துறைக்கும் மனு அளிக்கப்பட்டும் இதுவரை கண்டுகொள்ளாத நிலையில் உள்ளது. இதனால் எந்த நேரமும் மேல்கூரை இடிந்துவிட வாய்ப்புள்ளது. தற்போது அப்பள்ளியில் 17 குழந்தைகள் படித்து வரும் நிலையில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உயிர்களுக்கு உத்தரவாதமின்றி பணியாற்றி வருகின்றனர். இதனை கண்டுகொண்டு உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சத்துணவு கூடத்திற்கு மற்றும் பள்ளியின் மேல்கூரையையும் உடனடியாக மாற்றித்தர வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கின்றனர். வால்பாறை பகுதியில் மூடுபனி காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த காமராஜர் நகர் புதுத்தோட்டம் பகுதியில் மூடுபனி காரணமாக வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலை முதலே அப்பகுதியில் வெள்ளை மேகங்கள் ஆகாயத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதை வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். சாலைகளில் மேலும் இதுபோன்ற இயற்கை நிகழ்வுகளை தினம்தோறும் காலை முதல் மதியம் வரை கண்டுகளிக்க ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். மேலும் தட்பவெப்ப நிலை மாற்றங்களை உருவாக்கும் இடமாக காட்சியளிக்கிறது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.